ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வியாழக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 2 கிலோ, பெரிய வெங்காயம் 2 கிலோ. அப்புறம் ஒரு 4 தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை, முருங்கைக்காய், பீட்ரூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய், அப்புறம் கொத்தமல்லி 2 கட்டு, லெமன் ஒரு 4, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டங்காய், கத்திரிக்காய் தான் நல்லா கலராக இருக்குது, அப்புறம் கேரட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், வாழைப்பழம். பார்த்திங்கன்னா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கோம். புடலங்காய். ஏன்னா வாழைப்பழம் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்து வாழைப்பழம் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே வந்து அது வந்து அதாவது வந்து அது ரஸ்தாளி பழம், பூம்பழம் தான் வச்சு சாமி கும்பிடணும். அதனால் சரின்ட்டு அப்புறம் பூம்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சரி, சாமி படைக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி வியாழக்கிழமை சந்தைக்கு போயிட்டு கருவேப்பிலை பாருங்கள், அநியாயத்துக்கு கருவேப்பிலைக்கு 10 ரூபா. இந்த கருவேப்பிலை 10 ரூபா. இங்கே என்ன சொல்கிறது, இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்கள் ஊர்லையெல்லாம் என்ன விலைக்கு இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆனால் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் யூடியூப், ஆனால் யாருக்குமே தான் காமிக்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்காக நான் ஒன்றும் சோர்ந்து போக மாட்டேன். நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேங்க. வீடியோ அது எல்லாத்துக்கு இப்போ போனாலும் சரி, போகலைனாலும் சரி, ஏன்னா போடுற வீடியோ வந்து எல்லாத்துக்குமே காமிக்க மாட்டேங்குது, வியூவே போக மாட்டேங்குது. இருந்தாலும் நான் போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.